என் அன்பு குழந்தையே, தினமும் நீ குளிக்கும் பொழுது உன்னுடைய தலையையும் காலையும் ஒருவர் தொட்டு பார்க்கிறார். இது உனக்கு நல்லதல்ல. இவர் யார்? எதனால் இவர் இது போன்று செய்கிறார்? இது ஏன் நடக்கக்கூடாது என்பதனை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லிட உன் பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். குளிக்கும் பொழுது யார் அம்மா உள்ளே வரப்போகிறார்கள்? தனிமையில் தானே குளிக்கப் போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது தலையையும் காலையும் தொடுவதற்கு என்ன அவசியம் வரப்போகிறது என்று நீ யோசிக்கலாம். ஆனால் உன் அம்மா நான் சொல்லி முடித்த பிறகு நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து நான் உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் உன் வசமாக்கி தருவதற்கானது. எந்த இடத்திலுமே எதையுமே தொலைத்துவிட்டு நீ வருந்தாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்காதே. பிரத்யங்கரா இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நான் உனக்கு சரியாக சொல்லி தந்திடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உனக்கென நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மாற்றும். உன்னிடத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான சரியான புரிதலை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு, நான் இருக்கும் வரை இதையெல்லாம் நீ சரியென புரிந்து கொண்டு, உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நீ தெளிவுபடுத்த வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இப்பொழுதே நீ கணித்து விட வேண்டும். பிரத்யங்கரா சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரங்களை எப்பொழுதுமே நான் சரியாக உனக்கு கவனித்து கொண்டு வருகின்ற இந்த காலம், என் பிள்ளை எதை பற்றியும் யோசித்து நீ கலக்கம் கொள்ள வேண்டாம். எதை பற்றியும் சிந்தித்து நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். எந்த இடத்தில் நமக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் சரிவர புரிந்து கொண்டோமானால் அதற்கு ஏற்றது போல நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நீ சரியென புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக இனிமேல் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை என் பிள்ளை நீ கலங்கி தவித்தது எல்லாமும் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை கவனித்து கொண்டும் இருக்கிறேன். உன்னை தேடி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நான் உனக்காக நன்மைகளை உன் கண் முன்னால் தந்துவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்றால் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி நடப்பது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை கொடுப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம். இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் வரை எதை பற்றிய தயக்கமும் உனக்கு வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமுமே சரியாக உனக்கு நடந்து உன்னை வாழ வைக்கும். எப்பொழுதும் போல உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை நான் உனக்கு எப்பொழுதுமே சரியாகத்தான் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லும் காலம் அல்லவா? நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நம்பிக்கை பிறக்கும் காலம் அல்லவா? எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து நீ வருந்தக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ ஏக்கம் கொள்ளக்கூடாது. இனி உனக்காக நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வரும்பொழுது நான் எந்த இடத்திலுமே உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி நான் வரும்பொழுது
எந்த இடத்திலும் உனக்கான சந்தோஷங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். எதையெல்லாமோ நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ கலக்கம் கொண்டு தவிக்காதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமான நம்பிக்கைப்படுத்தும். எந்த இடத்திலும் உன்னை சோதிக்காமல் உனக்கான சந்தோஷங்களை வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நீ குளிக்கும் பொழுது பொதுவாகவே ஒரு விஷயம் எல்லோருக்கும் நடக்கும். அது என்ன தெரியுமா? நம்முடைய உடலில் தண்ணீர் படுகின்ற நேரம் நம்முடைய உடலுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு வெளியேறி கொண்டிருக்கும். அப்படி வெளியேறக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் மீண்டும் உன்னை வந்து சேராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதிர்மறையான விஷயங்கள் தானே அது தானாக செல்லும் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு. என் குழந்தையே, இதையெல்லாமுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதை எல்லாம் நீ தெளிவுபட என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகின்றதா? எதிர்மறையான விஷயங்கள் உன்னை விட்டு வெளியேறும் பொழுது மீண்டும் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன்னை தேடி வராமல் நீதான் உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதை எப்படி நான் செய்ய முடியும், அதை எப்படி நான் உணர முடியும் என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சற்று நீ உணர்வதற்கு உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நீ செய்தாயானால் எல்லா நிலையிலும் உனக்கு நன்மைகளும் நம்பிக்கைகளும் கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து தருவதை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து விட முடியும். உன்னுடைய நம்பிக்கை உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் நடத்தி கொடுப்பதையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது இதையெல்லாம் நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த பிரத்யங்கரா முன்னின்று ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வேளையில் என் பிள்ளை, எதற்காகவும் நீ கலங்கிவிடக்கூடாது. சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே நாம் மாற்றிவிட முடியாது. எல்லாவற்றிலும் நாம் விரும்பியது எல்லாமும் உனக்கு நிலையாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நிலைகளிலும் உனக்கான சந்தோஷம் உன் கண் முன்னால் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் இனி தேவையில்லை. இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் வரை எதை பற்றிய கலக்கங்களும் உனக்கு தேவையில்லை. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இதுவரையிலும் எந்த விஷயங்களிலும் நான் உன்னை கைவிட நினைத்ததில்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக எண்ணியதில்லை. இனியாவது உன்னை தேடி வரக்கூடிய இந்த ஆச்சரியங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். ஒன்று உன்னை விட்டு வெளியேறும் பொழுது அது மீண்டும் உன்னை தேடி வராமல் நீதானே தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாயா? என் குழந்தையே, பொதுவாகவே உடலை விட்டு வெளியேறியது இன்னொரு இடத்திற்கு சென்று விட்டால் போதும். அது மீண்டும் நம்மை வந்து சேராது. அது மீண்டும் நம்மை நெருங்காது. இதுதானே உண்மை. அப்படியானால் இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னால் உணர முடிகிறதா? இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? என் குழந்தையே, நிச்சயமாக முடியும். எதையுமே உன்னால் சாதிக்க முடியும். எந்த விஷயத்தையுமே உன்னால் நடத்திவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா நான் சொல்லக்கூடிய எல்லா சொல்லும் உனக்கான ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்க வேண்டும். நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கும், நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று கலங்குகிறாய். நான் சொல்கின்றேன், எதிர்மறை ஒன்று ஒருவருக்குள் இல்லாமல் வெளியேறி விட்டது என்றாலே மற்ற எல்லாமுமே அவர்களுக்கு தானாகவே சரியாக நடந்துவிடும். எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒருவரை விட்டு வெளியேறி செல்லும் பொழுது தானாகவே நல்ல விஷயங்கள் இங்கு எல்லோருக்குள்ளும் கிடைக்க தொடங்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையுமே நீ கவனமாக புரிந்து கொண்டு இதை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட நீ முன்னே வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எதிலுமே கலக்கம் வேண்டாம். நான் இருக்கும் வரை எதிலுமே உனக்கு தயக்கம் வேண்டாம். நான் சொல்லும் எல்லா சொல்லுமே உன் வாழ்க்கையை மாற்றும். நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையை
நிச்சயமாக உனக்கென்று மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையுமே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லா சூழ்நிலையையும் நிச்சயமாக நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கின்றது. இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிட்டாய். இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிட்டாய். அது போதுமல்லவா? இனி எதற்குமே என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ என்னவென்று உணர்ந்தாலே போதும். உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை என்னவென்று நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும். உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தத்தான் வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவதை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் எதை செய்வதாக இருந்தாலும் அதற்குள் உன்னுடைய புரிதல்கள் என்பது எப்பொழுதுமே உனக்கு சரியாக இருக்க வேண்டும். அதற்குள் உன்னுடைய தெளிவு என்பது எப்பொழுதுமே உனக்கானதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா சொல்லியபடி உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் இனிமேல் உனக்கு சாதகமாகவும் உனக்கானதாகவும் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எந்த இடத்திலும் நான் இருக்கும் வரை எதையுமே நீ நினைத்து கலங்கி விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது. என்னாலும் நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நீ கவனித்து விட்டாயானால் இனி அத்தனையிலும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமாக உனக்கு சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் கணித்து விட முடியாது. உன் உடலுக்குள் இருந்து வெளியேறுகின்ற எதிர்மறையான விஷயங்கள் தான் மீண்டும் உனக்குள் நிலைய உன்னுடைய தலையையும் உன்னுடைய காலையும் தொட்டு பார்க்கிறது. உள்ளே நுழைய பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. சட்டென்று இந்த நேரம் ஒரு மண்ணாலான அகல் விளக்கில் கொஞ்சம் கல் உப்பை நிரப்பி வைத்து அதன் மீது கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூவி நீ குளிக்கும் அறையில் மேல் பக்கமாக வைத்துவிடு. என் பிள்ளையே, உன் உடலில் இருந்த எதிர்மறைகளை இந்த கல் உப்பும் மஞ்சள் பொடியும் தனக்குள் ஈர்த்து கொண்டு உள்ளே அடைத்து விடும். அதன் பிறகு அது வெளியேறவே செய்யாது, மீண்டும் உன்னை தொடரவே செய்யாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் உடனிருந்து செய்யக்கூடிய இந்த மாற்றங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஆச்சரியங்களை தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு எதை பற்றிய கவலையும் இனி உனக்கு வேண்டாம். நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய கவலைகள் எதுவுமே தேவையில்லை. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். எல்லா விஷயங்களுமே உனக்கு தெளிவான புரிதலையே கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கான ஆச்சரியங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. தெய்வத்தின் அன்பு ஒரு பிள்ளைக்கு கிடைத்திருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதையுமே நினைத்து நீ வருந்திவிடக்கூடாது. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் நல்லது உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது இதிலிருந்து உன் சந்தோஷங்கள் எல்லாமுமே உன்னை நிரந்தரமாக நல்லபடியாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை எதற்குமே என் பிள்ளை நீ தயங்கி விடாதே. இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை மேலும் மேலும் உன் நன்மையாக உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்கென நான் என்னவெல்லாம் சொல்கிறேனோ அதன் முக்கியத்துவத்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டால்
நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவுபட ஒவ்வொன்றையும் உணர்ந்து உன் வாழ்க்கையின் சந்தோஷங்களை முழுமனதோடு பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி எதையுமே எண்ணி பதறாதே. எவ்வளவு பெரிய தீய விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் அத்தனை தீய விஷயங்களிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் என் பிள்ளை நீ உனக்கானவற்றை நல்லபடியாக மீட்டு கொண்டு வருவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் நான் வருவதை நீ நிச்சயமாக உணர்ந்து உனக்கானவற்றையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு இதிலிருந்து நீ விரும்பியதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிடு. எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். எல்லாமுமே உனக்கு சரியாகவே இந்த வாழ்க்கையில் நல்ல வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நான் இருக்கும்படி உனக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. தீமைகள் எதுவும் உன்னை தொடாதபடி இந்த பிரத்யங்கரா உனக்கு துணை இருப்பாள் என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.